All, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போஷன் மா 2021 ஊட்டச்சத்து மாதம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஊட்டச்சத்து மாதம் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க மார்ச் 2018. இவங்களோட மெயின் கோல் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா மால் நியூட்ரிஷனை ஒரேடியா ஊட்டச்சத்து குறைபாடு இந்த தேசத்துல இருந்து ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து டார்கெட்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் வந்து அதிகமா ஊட்டச்சத்து குறைபாடால அஃபெக்ட் ஆவாங்கன்னா அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம நம்மளால அவங்கள வந்து கவனிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவ். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமா ஊட்டச்சத்து குறைபாடு யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க. ஸோ அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, நிறைய வேண்டான்னுவாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக அவங்க கம்மியாக சாப்பிட்டாலுமே அது ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதிய உணவு திட்டத்துலேயே நிறைய வெரைட்டி ரைஸ் போடுறது, அதுக்கப்புறமா வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணுறது, ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கறது, முட்டை, பழங்கள், இந்த மாதிரியான நிறைய கொண்டு வந்ததும் அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளரும் பருவத்தினர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பெண்கள், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலம் வரும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க மாதவிடாய் காலத்துலேயும் அவங்களால எதையுமே செய்ய முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளட் லாஸ் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து சத்து மாவு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அயன் மாத்திரைகள், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி கொடுத்து அந்த ஸ்டேஜ்லேயாவது நம்ம ஊட்டச்சத்து குறைபாடை இல்லாமல் அவங்கள வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்மார்கள். ஸோ தாய்மார்களாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உள்ளே இருக்கிற குழந்தைய வந்து பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, ஒன்று இந்த குறப்பிரசவமாக பிறக்கிறது, இல்லை பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா எடை வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை இறந்து பிறக்கிறது, பிறந்து இறக்கிறது, இதெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அது மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் நிறைய இது நடக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடை வந்து போக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட இந்த போஷன் இந்த ஐசிடிஎஸ் ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த சத்து மாவு கொடுக்கறது, அதை பற்றின விழிப்புணர்வு, சாப்பாடு எந்தளவு எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், சத்துள்ள உணவாக எடுத்துக்கணுங்கிறது இவங்களுக்கும் சொல்லணும் நம்ம. அடுத்தது பாலூட்டும் தாய்மார்கள். ஸோ வெறும் குழந்தை பிறந்துட்டா மட்டும் போதாது, அந்த குழந்தைக்கும் நமக்கு வந்து நல்ல நம்ம சாப்பிட்டாதான் பால் சுரக்கும். பால் வந்து எப்படி கொடுக்கணும், பால் கொடுக்கறதோட நன்மைகள் என்ன, அதுக்கு குழந்தைக்கு நன்மை என்ன, தாய்மார்களுக்கும் என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்காம தாய்மார்களுக்கு வந்து கேன்சர், அந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வரும். குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சரியான சத்து இல்லாமல் குழந்தை வந்து எடை குறைஞ்சிரும். ஸோ ஈஸியாக குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரும், ஜுரம் வரும், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். அடுத்ததான் இந்த சைக்கிளை வந்து நம்ம பிரேக் பண்ணோம். ஸோ இப்போ ஒருத்தர் பிறக்கும் போதே வந்து ரொம்ப எடை கம்மியாக பிறக்கிறாங்க, சரியான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க தப்பி எப்படியாவது வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு ஊட்டச்சத்து இல்லாத ஒரு பெண் குழந்தையா இருக்கும். வளரும் இளம் பருவத்தை வந்து வந்தாலுமே திரும்பவும் என்ன ஆகும்னா அந்த குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை வரும். அதையும் மீறி வந்து அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த கருவுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்காது, இல்லை அந்த பொண்ணால் அதை வந்து தாங்க முடியாது. ஸோ அதனால தான் ஒன்று குழந்தை இறந்துரும், இல்லை தாய்மார்கள் வந்து நேரிடுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தான். ஸோ அந்த இடத்துலையாவது நம்ம வந்து ஊட்டச்சத்தை கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றணும். அதையும் மீறி அப்படியே தான் இருக்காங்க சாப்பிடாம அப்படின்னா குழந்தை வந்து எடை குறைவாக பிறக்கும், ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரும், ஏதாவது ஒரு பெரிய நோய் தொத்து வருதுன்னா ஈஸியாக அந்த குழந்தைக்கு வரும். ஸோ அந்த குழந்தையோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊசலாடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏதாவது ஒரு இடத்துலையாவது நம்ம வந்து இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணும். அப்படியே அந்த அண்டர்வெயிட் பேபியை வந்து அப்படியே விட்டாலுமே ஒரு ஸ்டேஜில் அந்த பேபியை வந்து திரும்பவும் வந்து என்ன ஆகும், ஒல்லியாக தான் இருக்கும், சரியாக சாப்பிடாது, நோஞ்சானா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே தான் திரும்ப திரும்ப சுற்றி வரும். ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஊட்டச்சத்து இல்லாத ஒரு தேசமாக மாற முடியும். அடுத்தது வெறும் போஷன் மாதம், ஊட்டச்சத்து மாதம் சொன்னா பார்த்தா அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம்னா நியூஸ் பேப்பர், அப்புறம் விழிப்புணர்வு பேரணி, அதுக்கப்புறம் அதை பற்றின போட்டிகள், கோல போட்டி, அந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி போட்டிகள் வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை நம்ம செய்யணும்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதுதான் ஜனந்தோலன் ஜன் பகிதாரி, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இந்த 2020 பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா மீடியா, ஸோ ஃபோனில் ஆப் மூலமாக, டிவி மூலமாக, ரேடியோ, பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் கேம்ஸு, இந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அவங்க தான் இதை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த போஷன் அபியான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த ஊட்டச்சத்து மாத விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். ஸோ சரியான போஷாக்கு தேசம் வந்து நல்ல ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்லோகன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஊட்டச்சத்து மாத விழா. ஸோ இவங்க மட்டும்தான் கொண்டாடணும், இவங்க மட்டும்தான் இதை வந்து விழிப்புணர்வு இருக்கணும்னு கிடையாது. எல்லா மக்களுமே இதை பற்றின விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் நம்மளோட முக்கியமான ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போவே ஊட்டச்சத்து பற்றின விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா, அவங்களோட பெற்றவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதத்தில் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதை பற்றின இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதெல்லாமே ஸ்நாக்ஸ் டைம். இன்றைக்கி நிறைய ஸ்கூல்லேயே நம்ம பார்க்கலாம், ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை தான் போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் கூட கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்கிட்ட தான் நம்ம மாற்றத்தை வந்து உருவாக்கணும். அடுத்தது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து இந்த ப்ரெக்னன்சி அப்புறம் அடாலசன்ட் கேர்ள்ஸ்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்களோட நேம்ஸ், அவங்களோட வெயிட், ஹைட், அப்புறம் அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்களா, சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டாங்களா, அயன் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ட்ராக் பண்ணோம். ஸோ அவங்களையும் டெக்னாலஜி ஓரியன்டாக கொண்டு போகும்போது மட்டும்தான் இந்த திட்டம் வந்து முழுமையடையும். ஸோ அதையும் இந்த மாதத்தில் வந்து இதுக்கான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தலாம். அடுத்தது அந்த ஏரியாவில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டரோ இல்லை வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்கள், அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக வீட்டில் சமைக்கணும், எப்படி குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு வந்து சரியான சம்பாத்தியம் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வு வந்து கொடுப்பாங்க. அங்கே அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது, அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுன்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இந்த போஷன் அபியான் திட்டம் மூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா ஊட்டச்சத்து குறித்த பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட வந்து அதை பற்றின முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 3 2021 நடத்தியிருக்காங்க. இது மாதிரி நம்மளோட தேசத்துல எல்லா ஊர்லேயுமே இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஊட்டச்சத்து போய் சேரணும், அதை பற்றின விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதோட மைல்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கூட வந்து கை கோர்த்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குழந்தைங்க அப்படின்னு வரும்போது ஏன் நம்ம உணவு மூலமாகவே சரி பண்ணக்கூடாது? அப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மிளகு, ஜீரகம், இது எல்லாத்துலேயும் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதை பற்றின விழிப்புணர்வு சேர்ந்து கொடுக்கணுன்றக்காக இவங்க வந்து கை கோர்த்துருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் 2020. இந்த வருஷம் நான் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே அவங்களோட கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் அதை வந்து அட்டென்ட் பண்ணி இன்னும் இதை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.